நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலையரசன். முந்தைய காணொலியில நண்பர் ஒருத்தர் தற்குறிப்பேற்ற அணி அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த ஒரு கேள்விக்கான விடைதான் இந்த ஒரு காணொலி. தற்குறிப்பேற்ற அணி சரிங்களா? தற்குறிப்பு அப்படின்னா என்ன பண்ண வச்சுக்கோங்களேன். தர் அப்படின்னா தான், குறிப்பு அப்படின்னா கருத்து, தான் சொல்லக்கூடிய கருத்து, பேற்ற ஏற்ற ஏற்றுதல் சரிங்களா? தன்னுடைய கருத்தை ஏற்றுதல். எதன் மீது தன்னுடைய கருத்தை ஏற்றணும்? இயல்பா நடக்கக்கூடிய நிகழ்வு சரிங்களா? இயல்பா ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வின் மீது தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வதுதான் தற்குறிப்பேற்ற அணி சரிங்களா? இயல்பா ஒரு நிகழ்வு நடக்குது, இது இப்படி நடந்திருக்கு, ஆனா இது இப்படி நடக்கல, இது இதுக்காக தான் இது நடக்குது, இது இதுக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை அதுல ஏற்றி சொல்வது சரிங்களா? இப்போ சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் அவர்கள் கண்ணகியும் கோவலனும் மதுரைக்குள்ள வருகின்ற பொழுது சரிங்களா, அந்த ஒரு நிகழ்வை, அந்த ஒரு நிகழ்வின் மீது தன்னோட கருத்தை எப்படி ஏற்றி இந்த தற்குறிப்பேற்ற அணியை அங்க பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போமா? இந்த ஒரு பாடலை பாருங்க. போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரால் என்பவனு போல் மறித்து கை காட்ட சரிங்களா? கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ள வராங்க சரிங்களா? வருகின்ற பொழுது அவங்க விட்டு வராங்க, இயல்பா வராங்க சரிங்களா? அப்ப பாருங்க, போருழந்தெடுத்த போரிலே வெற்றி பெற்ற பாண்டிய மன்னனின் ஆரையில் நெடுங்கொடி, அந்த கோட்டையின் பாண்டியனோட அந்த கோட்டையின் மீது, அந்த மதில் மீது நெடி பெரிய கொடி, நெடுங்கொடி, பாண்டிய மன்னனோட மீன் கொடியானது அங்க இருக்குது. அது வந்து காற்றுனால அசைஞ்சிட்டு இருக்கு சரிங்களா? காற்றடிச்சா கொடி அசையும். நம்ம ஊர்லயே பாருங்க, காத்தடிக்கும் போது கொடி அசையதான் செய்யும் இல்லைங்களா? இது இயல்பா நடக்கக்கூடிய நிகழ்வு சரிங்களா? பாண்டிய மன்னனோட அந்த போர்லயே வெற்றி பெற்ற அந்த மீன் கொடியானது கோட்டையோட மதில் மீது காற்றுனால அசையுது. எப்படி? காற்றுனால அசையுது அந்த கொடி சரிங்களா? இது இயல்பா நடக்குது சரிங்களா? நம்ம ஊர்லயே கொடி கம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கொடி வந்து காற்றடிச்சா கொடி அசையதான் செய்யும் இல்லைங்களா? அது வந்து இயல்பா நடக்கும், அந்த நிகழ்வு இயல்பா நடக்குது. ஆனா இங்க இளங்கோவடிகள் எப்படி சொல்றாரு பாருங்க. கோவலனும் கண்ணகியும் அங்க இருந்து வராங்க மதுரைக்குள்ள. வரும்போது இந்த கொடியானது அசையுது சரிங்களா? அது அசைஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த நேரம் வந்து இவங்க வராங்க. ஆனா இவங்க வரும்போது அந்த கொடி அசைதனால அந்த கொடி இவங்களை பார்த்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத இளங்கோவடிகள் எப்படி சொல்றாரு பாருங்க. வாரால், வராதீங்க என்பவனு போல் மறித்து கை காட்ட சரிங்களா? கோவலன் எங்க மதுரையில தான் கொல்லப்பட்டார் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு நிகழ்வை முன்னாடி எச்சரிக்கிறாராம். கொடி வந்து எச்சரிக்கைதான். அது போல தன்னோட கருத்தை ஏற்றி சொல்றாரு சரிங்களா? கோவலன் கண்ணகி மதுரைக்குள்ள வராங்க, நீங்க இங்க வராதீங்க, அந்த கொடி வந்து இப்படி அசையுது இல்லைங்களா? அது வராதீங்க வராதீங்க, இங்க வந்தீங்க அப்படின்னா கோவலனோட உயிருக்கு ஆபத்து, இங்க வராதீங்க, உங்களுக்கு இங்க ஆபத்து இருக்கு, வராதீங்க அப்படிங்கிறது. கொடி வந்து இயல்பா அசையுது. ஆனா கோவலனும் கண்ணகியும் வருகின்ற பொழுது நீங்க வராதீங்க, என்ன உங்களை எச்சரிக்கிற மாதிரி அந்த கொடி வந்து அசையுது அப்படிங்கிறத தன்னோட கொடி அசைது அந்த இயல்பா நடக்கக்கூடிய நிகழ்வு மீது தன்னோட கருத்தை ஏற்றி சொல்றாரு இல்லைங்களா? அதுதான் தற்குறிப்பேற்ற அணி. இயல்பா நடக்கக்கூடிய நிகழ்வு மீது தன்னோட கருத்தை அதை ஏற்றி சொல்வதுதான் தற்குறிப்பேற்ற அணி சரிங்களா? இப்ப புரியுது இல்லைங்களா? தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்ன அப்படின்னு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.